ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டை பார்க்கலாம். இது நிஃப்டியோட சார்ட்டு. நேற்று லெவல்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா? நேற்றே சொன்னேன், எந்த நியூஸாக இருந்தாலும் ட்ரெண்ட் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம கணக்குக்குள்ளே தான் இருக்கும்னு சொன்னேன். பாருங்க, நம்ம லைன் போட்டதுல தான் இருக்கு பாருங்க. மிட் பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கீழே வந்து மறுபடியும் மிட் பாயிண்ட்டுக்கு மேலே, அதுக்கு மறுபடியும் கீழே வந்துட்டு பாருங்க, அப்படியே கீழே. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு பிரைஸ் சார்ட்லயே நம்ம காட்டும், இது எப்படி போக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம காட்டும். பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பாருங்க, கரெக்டா ரெசிஸ்டன்ஸ்லயே ஓபன் ஆகி அப்படியே கீழே வந்திருக்கு பாருங்க. நம்ம கணக்கு கொடுத்தோம் பாத்தீங்களா? சப்போர்ட் 51,900 உடச்சிச்சுன்னா 51,453 ஃபர்ஸ்ட் லெவல் கொடுத்துருந்தோம். அது பாருங்க, அங்க வர வந்துட்டு கரெக்டா இங்க இருந்து அப்படியே சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்து இங்க இருந்து சப்போர்ட், அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து சப்போர்ட் எடுத்து நம்ம சப்போர்ட்டா ஒரு பிரைஸ் கொடுத்துருந்தோம்ல 51,900, அங்க வர போயிருக்கு பாருங்க. பாருங்க, கரெக்டா அந்த லைன் தான். இதுதான் நான் சொல்ல வரேன். இந்த கணக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எந்த இண்டிகேட்டர்லயோ கேண்டில் ஸ்டிக்ல எல்லாம் எடுத்துலாம் நம்ம இந்த கணக்கே கொடுக்க முடியாது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிரைஸ் சார்ட்டோட கணக்கு தான் இதுல வரும். அந்த கணக்குக்கு தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுதுன்றதான் என்னோட கருத்து. நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டியும் பாருங்க, அப்படியே பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் இருக்கு. அங்க இருந்து அப்படியே ஓபன் பண்ணி பாருங்க, கரெக்டா கீழே வந்துட்டான். ஆனா செகண்ட் லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் உடைச்சு செகண்ட் லெவல் கொஞ்சம் தான் பேலன்ஸ், ஒரு 50 பாயிண்ட் பேலன்ஸ். அப்படியே இங்க இருந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. இது இங்க இருந்தெல்லாம் சப்போர்ட் தான் எடுக்க போகுது, இல்ல அங்க இருந்து கீழே வரப்போகுதுன்னு பிரைஸ் சார்ட் கனெக்ட் பண்ணோம், கரெக்டா சொல்லும். எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி காட்டுறேன் பாருங்க. இதுதான் நிஃப்டியோட சார்ட். இது வந்து 24,600 காலு, இது 24,500 புட்டு, இது 24,500 காலு. இது மார்க்கெட் சார்ட் பாருங்க. இதுக்கு நான் மார்க்கெட் சார்ட் போட்டிருப்பேன். ஓப்பன்லேயே பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டிலே ஓப்பனை தக்க வச்சுக்க முடியல, அப்படியே கீழே வந்துட்டு மறுபடியும் போச்சு, மறுபடியும் மேலே ஓப்பனுக்கு மேலே போக முடியாம கரெக்டா வந்துட்டான். எனக்கு வந்து இதுல நான் எந்த என்ட்ரி போனேன்னா இந்த என்ட்ரி போனேன். இந்த இடத்துல வந்து நான் வந்து கால் போனேன். ஆனா நான் காலையிலே வந்து பாத்தீங்கன்னா நான் 50 என்ட்ரி போயிட்டேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், லாஸ்டா இந்த காலை வந்து நான் பிடிச்சேன். இது கரெக்டா பாருங்க, அங்க இருந்து தான் இந்த இடம் ஏறுது பாத்தீங்களா? இந்த இடம் ஏற போகுதுன்றத கரெக்டா அந்த லைன்ல பட்ட உடனே பாருங்க எப்படி ரியாக்ஷன். இதுக்குதான் நான் சொல்ல வரேன், இந்த பிரைஸ்ல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணி போடுற கால்குலேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது கரெக்டா அந்த லைன் சொல்லும், திரும்புமா திரும்பாதான்றதான். இதுதான் வந்து என்னோட கணக்கு. இது இங்க வந்து பட்ட உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல நான் வந்து இந்த கால் எடுத்துட்டேன். இந்த ரெட் கேண்டில்ல நான் இந்த கிரீன் கேண்டில் இந்த இடத்துல நான் இந்த லைன்லயே என்ட்ரி போயிட்டேன். இந்த லாஸ்ட் லைனே என்ட்ரி போயிட்டேன். இது அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து நல்லா கீழே இறங்கினா கூட, மார்க்கெட்டே நல்லா மேலே ஏறினா கூட காலுக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ரீமியமே கொடுக்கல. இதுதான் இன்னைக்கு நடந்தது. கால் ப்ரீமியம் கொடுக்காம இருந்தது. ஆனா பாருங்க, இங்க இருந்து அந்த லைனு கீழே போனாலும் அது அந்த லைன்ல கரெக்டா சப்போர்ட் எடுத்து இது வர போயிட்டான் இல்லையா? இந்த கேண்டில், இந்த கிரீன் கேண்டில் நான் கொடுத்துட்டு வந்தேன். செகண்டா ஃபர்ஸ்ட் நிஃப்டி போனா, அதுக்கப்புறமா செகண்டா நிஃப்டி போனேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கணக்கு. லைன்லாம் பாருங்க, எவ்வளோ கரெக்டா சப்போர்ட்லாம் எடுக்குது அப்படின்றத பாருங்க. அதே மாதிரி ஓப்பனிங்லேயே பாருங்க, இதுவும் 500 கால் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் கேண்டிலே விட்டு கொடுத்துருச்சு பாருங்க. இதுவும் பாருங்க, இதுவும் ஃபர்ஸ்ட் லைன்லேயே விட்டு கொடுத்துருச்சு. காலையிலேயே வந்து மார்க்கெட் புட்டு சைடு தான்ன்றது கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு பாருங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் கணக்கு போட்ட அந்த லைனு. சரி வாங்க நாளைக்கு மார்க்கெட்டு லெவல் பார்க்கலாம். நிஃப்டிக்கு சப்போர்ட் 24,050, ரெசிஸ்டன்ஸ் 24,700, மிட் பாயிண்ட் 24,375. 24,700 மேல போச்சுனா மட்டும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட், 24,050 கீழ போச்சுனா மட்டும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். மிட் பாயிண்ட் வந்துச்சுனா மேல கீழ இப்படியே போகும். பேங்க் நிஃப்டி பாப்போம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் 51,200, ரெசிஸ்டன்ஸ் 52,600,
மிட் பாயிண்ட் 51900, 52600 மேல போச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட், 51200 கீழ போச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். இதுக்கு கீழ வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு லெவல்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னலையா, இதுவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 பாயிண்ட் கிட்ட இருக்கு. அதனால நான் வந்து கீழ மேல கொடுக்கல, சரி இதுவே போதுன்ற மாதிரி விட்டுட்டேன். பின்னிட்டி பார்க்கலாம். பின்னிட்டிக்கு சப்போர்ட் 23100, ரெசிஸ்டன்ஸ் 23850, மிட் பாயிண்ட் 23475. 23850 மேல போச்சுனா மட்டுமே மார்க்கெட் அப் ட்ரெண்ட், 23100 கீழ போச்சுனா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். மிட் பாயிண்ட்ல இருந்துச்சுனா சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸையோ தேடி போகும். அவ்வளவுதான். இந்த கணக்கு வந்து நீங்களும் இந்த மாதிரி கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.